நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே நிறைய பிரார்த்தனைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனைகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ஓதிய ஒரு பிரார்த்தனை என்னன்னு சொன்னா, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகிற இறைவா, சப்பித் கல்வி அலாதீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே உறுதியாக வைத்து விடு. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஓதுகிறார்கள். நமக்கு ஓத சொன்னாங்கன்னா அது வேற விவகாரம். நம்ம ஓதனு, நம்முடைய உள்ளம் அடிக்கடி சஞ்சலப்படு, ஓதித்தான் ஆகனு என்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பல விடுத்தம் இந்த பிரார்த்தனையை ஓதுவார்கள் என்பதை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. ஒருத்தர் பேசினா ஹதீஸா பேசுறாரு, குர்ஆன் வசனமா பேசுறாரு, அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எதை கேட்டாலும் ஹதீஸ், எதை கேட்டாலும் குர்ஆன் வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன நினைப்போம்? இப்படியும் சொர்க்கம் தான். ஏன்னா பேசினாலே ஹதீஸ் இல்ல, பேசினாலே குர்ஆன் வசனம் வருது, அப்ப சொர்க்கம் இல்லாம இருக்குமா? இப்படி நாமளே சேர்த்துக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்க நடக்குது. அத்தனை பேர் சஹாபாக்களே பேசிக்கிறாங்க, எப்படியும் சொர்க்கம் போயிடுவார் போல, அந்த அளவுக்கு இப்படி ஒர்க் பண்றாரு, இப்படி எதிரிகளோட போராடுறாரு என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் நரகத்தில் நுழைவார் அப்படிங்கிறாங்க. கேட்ட அத்தனை பேருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. அபூ லஹப், அந்த அபூ லஹப் நாசமா போகட்டும்னு குர்ஆன் சொல்லுதுன்னா அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான்னு அர்த்தம். லாஜிக் என்னங்க அதுல? அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் அதுதானே சொல்லப்படுது. அப்ப இவர் பார்க்கிறாரு, இதுக்கு இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அபூ லஹப் உயிரோடு இருந்திருக்கிறார். 10 ஆண்டுகள் அபூ லஹப் இந்த செய்திகளை எதிர்த்து இருக்கிறார். அபூ லஹப் இந்த இஸ்லாத்தை பொய்ப்பிக்கணும்னா ஒரே ஒரு வேலை செஞ்சிருக்கலாம், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்லை. என்ன செஞ்சிருக்கலாம்? உடனே நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், முகமது நபியுடைய கொள்கையை ஏத்துக்கிறேன் பொய்யாக சொல்லி இருந்தால் கூட அபூ லஹப் இஸ்லாத்துக்கு வர மாட்டார், நாசமா போகணும் என்று குர்ஆன் சொல்லுது. அந்த அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்ல, நேருக்கு நேர் முரண்பாடாகி இருக்கும் குர்ஆன். ஆனா 10 ஆண்டுகள் அதற்கு பின்னால் இருந்தவனுக்கு ஒரு சின்ன சிந்தனை கூட வரல, நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது, நம்ம இப்படி பண்ணினா இஸ்லாம் பொய்ப்பிக்கப்பட்டுமே, அப்படி அவர் யோசிக்கலையே என்பதை புரிந்த டாக்டர் கேரி மில்லர் பின்னாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பைபிளும் குர்ஆனும் என்கிற பெயர்ல ஆங்கிலத்தில் புத்தகமே வெளியிட்டார். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறைகளை ஏக இறைவன் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் திருமறை குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தந்திருக்கக்கூடிய இறைவன் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களையும் தந்திருக்கிறார்கள். இந்த இரண்டையும் பின்பற்றுகிற காலம் முழுவதும் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுகிற அதே நேரம் நாளை மறுமையிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்று புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்கிற முதன்மை கோரிக்கையோடு புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு இறுதியாக எடுத்துரைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் நமக்கு மிக அழகாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மார்க்கத்தில் ஈமான் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அதிலேயே உறுதியாக இருந்து கொள். குல் ஆமன்து பில்லாஹ்,
அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல்லிவிடு, அதற்கு பிறகு அதிலேயே உறுதியாகவும் இருந்து கொள் என்கிற உபதேசத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்ட மனிதருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எதற்காக இதை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலகட்டத்திலே நிறைய கொள்கை கோட்பாடுகள், சிந்தனைகள், தத்துவங்கள், பிலாசபிகள் பலவற்றை நீங்கள் கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடியும். அது அரசியல் சித்தாந்தங்களாக இருக்கலாம், ஆன்மீக சித்தாந்தங்களாக இருக்கலாம், கொள்கைகளாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இந்த எந்த ஒரு கோட்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதனுடைய அனைத்து சிந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளுகிற விதமாக இது சொல்லப்படுகிற தகவல் உண்மைதான், இதை ஏற்றுக்கொள்வதால் நன்மைதான் என்று ஒப்புக்கொள்ளுகிற விதமான ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட எந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் எந்த தத்துவங்களையும் நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. அதனால் தான் இந்த மார்க்கத்தை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியும். பியூ ஆராய்ச்சி மையத்தினுடைய இறுதி அறிக்கை பிரகாரம் 2050 ஆண்டுகள் அடைகிற போது பிரான்சினுடைய பெரும்பாலான பகுதிகள் இஸ்லாமியர்கள் தான் இருப்பார்கள் என்கிறது பியூ ஆராய்ச்சி மையம். எதற்காக அந்த கருத்தை பியூ ஆராய்ச்சி மையம் ஆய்வறிக்கையாக வெளியிடுறாங்க என்று சொன்னா, இந்த செய்திகள் பரவுகிற வேகம் அவ்வளவு உத்வேகத்தோடு இருக்கிறது, மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆர்வப்படுகிறார்கள், இதை தேடுகிறார்கள், படிக்கிறார்கள், கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள் என்கிற காரணத்தினால அவர்கள் ஒரு ஆய்வறிக்கையாகவே அதை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களாக பிறப்பிலேயே இஸ்லாமியர்களாக பிறந்திருக்கிறோம். பெரும்பாலும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 99% இஸ்லாமியர்கள் பிறப்பிலேயே நாம் இஸ்லாமியர்களாகத்தான் பிறந்திருக்கிறோம். ஒரு உம்மா வாப்பா முஸ்லிம்களாக இருந்திருப்பாங்க, அதனால நம்ம முஸ்லிம்களாக ஆகியிருப்போம். அதற்கு பிறகு கொள்கை கோட்பாடு இஸ்லாம் என்பதை படித்துக் கொள்வோம். ஒரு 1% வேணும்னா மேலதிகமாக இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்துக்குள் நுழைகிறவர்களாக இருப்பார்கள். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் வெளிநாடுகளோடு ஒப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப குறைவுதான். இப்படியான சூழல்ல இந்த மார்க்கத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகளில் எப்படி நாம் பிடிப்பாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உள்ளத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கணமும் தடுமாறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா என்பதை ஆய்வு ரீதியாக செய்யக்கூடிய ஒன்றாக உள்ளம் இல்லை. என்ன பண்ணுவோம் என்று சொன்னா, அவர் சொல்லிட்டாரு சரியா இருக்குது, இவர் சொல்லிட்டாரு அது கரெக்டா தான் இருக்கும் என்கிற விதமாக நம்புவதற்கு தலைப்படுகிறோமே தவிர இது உண்மைதானா என்று ஆய்வு செய்து அதை ஏற்றுக்கொள்வது என்பது சொற்பத்திலும் சொற்பமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே நிறைய பிரார்த்தனைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனைகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ஓதிய ஒரு பிரார்த்தனை என்னன்னு சொன்னா, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகிற இறைவா, சப்பித் கல்வி அலாதீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே உறுதியாக வைத்து விடு. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஓதுகிறார்கள். நமக்கு ஓத சொன்னாங்கன்னா அது வேற விவகாரம். நம்ம ஓதனு, நம்முடைய உள்ளம் அடிக்கடி சஞ்சலப்படு, ஓதித்தான் ஆகனு என்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பல விடுத்தம் இந்த பிரார்த்தனையை ஓதுவார்கள் என்பதை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் ஓதுகிறார்கள், எதற்காக நமக்கு ஓத சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மை, இந்த கொள்கை தத்துவார்த்தமானது, இது சரியானது என்று ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா சைத்தான் வருவான், உள்ளத்தை குழப்புவான், சஞ்சலப்படுத்துவான், அது சரியில்லை இதுதான் சரியா இருக்கும்னு நம்மளை நோண்டுவான், அப்படியே ஈமான விட்டு நம்மளை வழிதவர செய்கிற காரியத்தில் ஈடுபடுவான். எனவே அப்படி போய்விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளில் முக்கியமானது என்னன்னா, இந்த யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலாதீனிக் என்கிற பிரார்த்தனை. ஏன் இதை ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா, நம்ம நினைப்போம் நம்ம எல்லாம் இஸ்லாமியர்களாக ஆயிட்டோம், இனிமே நம்ம இஸ்லாத்தை விட்டு இன்னொரு மதத்திற்கு செல்வது அல்லது இன்னொரு மார்க்கத்திற்கு செல்வது அல்லது இன்னொரு கொள்கையை ஏற்றுக்கொள்வது சாத்தியமா, அதெல்லாம் நடக்காதுன்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களே இந்த கொள்கையை விட்டு வழிதவறி இருக்கிறார்கள், இந்த கொள்கையை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள், இஸ்லாத்தை விட்டு குஃப்ரை நோக்கி போய் இருக்கிறார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். உள்ளம் தடுமாறும், போயிராத, அடிக்கடி இந்த பிரார்த்தனையை சொல்லிக்கொண்டே இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய பல பேரையும் நீங்கள் பார்க்கலாம். 2001 இந்த உலகத்தில் ஒரு பரபரப்பாக
பேசப்பட்ட ஒரு செய்தி தான் சகோதரி லாரன் பூத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம். லாரன் பூத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது சாதாரணமான ஒன்று அல்ல. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு சடன்லி நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை கொண்டு ஒரு திருப்பு முனையாக மாறுகிறது. எப்படி மாறுகிறது என்றால், அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுகிறது. கைப்பற்றுவதற்கு முன்பதாக அமெரிக்காவுக்கு எதிராக ஆப்கானில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி நடக்கிற போது இன்றைக்கு என்ன விமர்சனம் எழுப்பப்படுகிறதோ, இஸ்லாத்தின் மீது ஆப்கானை வைத்து எழுப்பப்படுகிறதோ, ஆப்கானுக்குள்ள அது நடக்குதா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனா ஆப்கானிஸ்தான்ல, பாகிஸ்தான்ல, எங்கேயாவது ஒரு உஸ்பெகிஸ்தான்ல எது நடந்தாலும் என்ன பண்ணுவாங்க, முஸ்லிம்கள் இப்படி, இஸ்லாமியர்கள் இப்படி, எனவே அவர்களுடைய மார்க்கம் இப்படி, மார்க்கத்தோடு தானே முடிச்சு போடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல பெண்களுக்கு உரிமை இல்லை, ஆப்கானிஸ்தான்ல மக்கள் ரொம்ப மதத்தின் பெயரால் அடக்கப்படுகிறார்கள், இந்த செய்தி எல்லாம் பரவுது. அப்ப இந்த அம்மா என்ன பண்றான்னு கேட்டா, பிபிசியினுடைய ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க. ரிப்போர்ட்டராக இருக்கிற நிலையில நம்ம ஆப்கானுக்கு போய் ரகசியமாக செய்தி சேகரிப்போம், அப்ப உண்மை என்னன்னு வெளிச்சத்துக்கு வந்துரும்னு அவங்க பாகிஸ்தான் பார்டரால ஆப்கானிஸ்தானுக்குள்ள கழுதையில ஏறி மக்களோட மக்களாக உள்ள நுழையும் போது ஒரு இடத்துல கழுதை தவறி விழுகிறது. அதுல இருந்து இந்த அம்மா விழுகிறாங்க. விழும்போது அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் போர்சஸ் இருக்கிறாங்க, கேமரா கீழே விழுகுது. இப்ப என்ன, ஒரு ஹிடன் கேமரா வச்சுட்டு போயிருவாங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி பெரிய கேமரா வச்சுக்கிட்டு தான் போகணும். அதனால அந்த அம்மா கேமரா மறைச்சுக்கிட்டு போயிருந்தாங்க. விழும்போது கேமரா விழுந்துருச்சு. உடனே அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நீங்க எங்கள்கிட்ட அனுமதி இல்லாம இப்படி பண்ண வந்தீங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு 10-15 நாள் அங்க சிறை வைக்கப்படுகிறார்கள். அந்த சிறைவாசம் தான் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு வழி செய்தது. இன்றைக்கு இஸ்லாமிய பிரச்சாரகராக இன்றைக்கும் இந்த தாவா களத்திலே அந்த பெண்மணி இருக்கிறார்கள். பிறகு நான் என் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர்கள் ஒரு புத்தகமும் வெளியிட்டார்கள். தாலிபான்களின் பிடியில் என்கிற இன்னொரு புத்தகத்தை நம்ம பார்க்கவும் முடியும். ஏன் அதுல எழுதும் போதே என்ன சொல்றாங்கன்னா, நான் இஸ்லாத்தினால் எங்கெல்லாம் கவரப்பட்டேன் தெரியுமா, நான் நிர்வாணமாக நின்றேன். இஸ்லாமிய அங்க இருக்கக்கூடிய போர்சஸ்க்கு முன்பதாக, முஸ்லிம்களுக்கு முன்பதாக நிர்வாணமாக நின்றேன். அவர்கள் அந்த இடத்திலும் நிற்காமல் நகர்ந்து விட்டார்கள். அவங்களை சஞ்சலப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா முடியாம போயிடுச்சு. அந்த நேரம் இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று நான் யோசித்தேன். ஏன்னா அந்த அம்மா வெஸ்ட் நாடுகளை சேர்ந்தவங்க, அவங்க ஃபாரினர்ங்கிறதுனால, அவங்க வெள்ளக்கார பெண்மணியாக இருக்கிறதுனால எனக்கு அவங்க கவரப்படுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா கவரப்படல. நான் இவ்வளவு ட்ரை பண்ணியும் அவங்க வரல. அதை தாண்டி அவர்களுடைய முகத்தில் காரி துப்பி இருக்கிறேன். எந்த போர்சஸ் முகத்திலேயாவது யாராவது அரெஸ்ட் ஆனவங்க காரி துப்ப முடியுமா? காரி துப்பின. அவர்கள் எனக்கு எதுவும் செய்யவில்லை, என்னை மன்னித்து விட்டார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் கேட்டேன், ஏன் இப்படி இருக்கிறீர்கள், என்னை விடுதலை செய்ய மாட்டீங்களான்னு கேட்டேன். உங்களை நாங்க விடுதலை பண்றோம், ஒரே ஒரு கண்டிஷன், அதை செய்வீங்களான்னு கேட்டாங்க. ஒரு போர்சஸ் விடுதலை பண்றதுக்கு என்ன கண்டிஷன் விதிச்சாங்கன்னு சொன்னா, உங்ககிட்ட நாங்க ஒரு குரான் இங்கிலீஷ் பிரதியை தர்றோம், இப்ப படிக்க வேணாம், நீங்க வீட்டுக்கு போய் படிங்க, உங்களை நாங்க விட்டுடுறோம், அது ஓகேயா அப்படின்னு கேக்குறாங்க. புக்கு தானே, தாராளமா தாங்க, படிச்சுட்டு போறேன்னு அந்த அம்மா எடுத்தாங்க. எடுத்துக்கிட்டு வந்தவங்க ஒரு சில மாதங்களுக்குள்ளாக நான் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் நுழைந்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மாபெரும் இஸ்லாமிய பிரச்சாரகராக களத்திலே நிற்கிறார்கள். என்ன காரணம்னா, இந்த இஸ்லாத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கு, இந்த தத்துவத்திற்கென்று ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அதை அந்த அம்மா பார்த்ததோட இஸ்லாத்தை நோக்கி வந்து விட்டார்கள். வெளியில் இருப்பவர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே இருக்கிற நாம் இந்த இஸ்லாத்தினுடைய தத்துவங்களை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை எந்த அளவுக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நம்ம இந்த இடத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில சம்பவங்கள் நடைபெறுகிறது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சார காலகட்டத்தில் நிறைய யுத்தங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். அதுல சந்தித்த ஒரு யுத்தம் தான் ஹைபர் யுத்தம். இந்த ஹைபர் யுத்தத்தில் ஒரு மனிதர் என்ன பண்றாருன்னா, நிறைய போராடுகிறார். இப்ப மாதிரி கன் எடுத்து ஷூட் பண்றது கிடையாது. இப்ப யுத்தங்கள் எல்லாம் நவீனமயப்படுத்தப்பட்டுடுச்சு. அந்த காலத்தில் எப்படி யுத்தம் பண்ணுவாங்க, அம்பு வில்ல வச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணுவாங்க, இல்லைன்னா கத்திய வச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணுவாங்க. இவர் கத்திய வச்சுக்கிட்டு யுத்தம் பண்றாரு, பல பேரை எதிரிகளை வெட்டி சாய்த்து கொண்டே இருக்கிறார். கடுமையான யுத்தம். பார்க்கிற அத்தனை பேரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், என்னமா யுத்தம் பண்றாரு, எப்படி எல்லாம் பண்றாரு, இவரை விட யார் இன்னைக்கு இந்த யுத்தத்துல சோபிக்க முடியும், சொர்க்கவாதி தான், அந்த அளவுக்கு யுத்தம் பண்றாரு அப்படின்னு அத்தனை பேருமே சிலாகிக்கிறார்கள். நம்ம பார்த்துட்டு யோசிப்போமா இல்லையா? ஒருத்தர் பேசினா அதீசா பேசுறாரு,
குர்ஆன் வசனமா பேசுறாரு, அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எதை கேட்டாலும் ஹதீஸ், எதை கேட்டாலும் குர்ஆன் வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன நினைப்போம்? இப்படியும் சொர்க்கம் தான். ஏன்னா பேசினாலே ஹதீஸ் இல்ல, பேசினாலே குர்ஆன் வசனம் வருது, அப்ப சொர்க்கம் இல்லாம இருக்குமா? இப்படி நாமளே சேர்த்துக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்க நடக்குது. அத்தனை பேர் சஹாபாக்களை பேசிக்கிறாங்க, எப்படியும் சொர்க்கம் போயிடுவார் போல, அந்த அளவுக்கு இப்படி ஒர்க் பண்றாரு, இப்படி எதிரிகளோட போராடுறாரு என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் நரகத்தில் நுழைவார் அப்படிங்கிறாங்க. கேட்ட அத்தனை பேருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. இவருக்கே நரகம்னா அப்ப நம்ம நிலைமை என்ன? நம்மளா இருந்தாலும் யோசிப்போமா இல்லையா? இப்படிப்பட்டவருக்கே இந்த நிலைமை என்ன, நம்ம நிலைமை என்ன, நம்முடைய இபாதத் என்ன, நம்முடைய செயல்பாடு என்ன? அப்படி யோசித்துக் கொண்டு ஒருவர் என்ன செய்யறாருன்னா, இவர் நரகம் நுழைவார் என்றால் அது என்ன, அப்படி என்ன பண்ண போறாரு, என்ன பண்ணுவாரு, அதை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் நின்றால் இவரும் நிற்பார், அவர் சென்றால் இவரும் செல்லுவார். அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு. ஒரு செக்யூரிட்டி வேலையை பார்க்கிறார். யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, இவர் யுத்தத்துக்குள்ள என்ன வேலை பார்க்கிறாரு, அவர் என்ன பண்றாருங்கிறத பார்க்கிறாரு. பின்னாடியே போகிறார், நிறைய பேரை அவர் கொல்லுகிறார். ஒரு கட்டம் வருகிறது, அவருக்கும் வெட்டி, இவர் மற்றவங்களை வெட்டும் போது எதிரிகளும் வெட்டி இருப்பாங்களா இல்லையா? இவருக்கு நிறைய வெட்டு காயங்கள் தாங்க முடியல. அதனால என்ன பண்றாருன்னு சொன்னா, அவருடைய வாளை எடுத்து பூமியில நட்டு வச்சு சரியா நெஞ்சுக்கு நேர வச்சு அதுக்கு மேல அவர் மல்லாக்க விழுந்துடுறாரு. வெட்டு காயம் தாங்க, வலி தாங்க முடியல, தற்கொலை பண்ணிடுறாரு. இத பார்த்ததோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஓடி வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னது போன்றே நடந்து விட்டது அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை பார்த்து விட்டு மக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அடியார்களுடைய பார்வையில ஒருவர் நல்ல காரியங்களை செய்வார். எந்த அளவுக்கு நல்ல காரியங்களை செய்வார் என்று சொன்னா, சொர்க்கவாசிகளில் ஒருவர் என்று பேசப்படுகிற அளவுக்கு செய்வார். ஆனால் அவர் நரகவாசியாக இருப்பார். மக்களுடைய பார்வையில இவனெல்லாம் உருப்படுவானா என்கிற நிலையில, நரகம் தான் போவான்ங்கிற நிலையில சில பேர் இருப்பாங்க. ஆனா அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவராக இருப்பார். காரணம், அவருடைய கடைசி நேரம் தான் அதை தீர்மானிக்க போகிறது என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், யா பிலால், பிலாலே, இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள். என்ன செய்தியை சொல்ல வேண்டும் தெரியுமா? இன்னல்லாஹ லா யுஐது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். அல்லாஹ் தஆலா ஒரு கேடு கெட்டவனை கொண்டு கூட இந்த மார்க்கத்திற்கு வலு சேர்ப்பான். இந்த மார்க்கத்தை வளர்க்கணும்னா, இந்த இஸ்லாத்தை வளர்க்கணும்னா, இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்மளை வச்சு தான் செய்யணும்ன்ற அவசியம் அல்லாஹ்வுக்கு இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம இல்லாட்டி முடியுமா, நம்ம பயான் பண்ணலாட்டி நடக்குமா, நம்ம பிரச்சாரம் பண்ணலாட்டி நடக்குமா, நம்முடைய இந்த பிரச்சார களம் இல்லாட்டி மக்களுக்கு செய்தி போகுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல சொல்கிறார்கள் என்றால், இன்னல்லாஹ லா யுஐது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். ஒரு கேடு கெட்டவனாக இருந்தாலும், குற்றவாளியாக இருந்தாலும், கெட்டவனாக இருந்தாலும் அவனை கொண்டு கூட அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்துக்கு வலு சேர்ப்பான். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோமா இல்லையா? கெட்டவர்களாக இருந்தவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு நல்லவர்களாக மாறி இருக்கிறார்கள். மைக்கேல் ஜாக்சனை விட ஒரு உதாரணமா, மீக்காயில் ஜாக்சனாக மரணிக்கவில்லையா? மைக்கேல் ஜாக்சன் இறுதியாக மும்பைக்கு வந்த நேரத்தில், பழைய பம்பாய் இப்ப இருக்கிற மும்பைக்கு வந்தான். வரும்போது இளம் பெண்கள் அவன் குடித்த தண்ணீரை குடிப்பதற்காக வரிசையில் நின்றார்கள். கடைசியில அரசாங்கமே அந்த ஒரு தண்ணி கப்பை எடுத்து பெரிய அண்டா மாதிரி உண்டாக்கி அதுக்குள்ள கலந்து அத்தனை இளம் பெண்களுக்கும் கொடுத்தார்கள். அவ்வளவு மைக்கேல் ஜாக்சன் உசுர விடுறதுக்கு இளம் பெண்கள் இருந்த காலம் இருந்தது. உலகத்தின் நம்பர் 1 பாப்பிசை பாடகனாக இருந்தான். இறுதி நிலை எப்படி மாறியது? மீக்காயில் ஜாக்சனாக மரணித்தான். மருத்துவமனையில் இருக்கும்போது மைக்கேல் ஜாக்சனை சந்திப்பதற்காக தன்னுடைய சகோதரன் ஜெர்மன் ஜாக்சன் போகிறார். ஜெர்மன் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன் சொல்லுகிறார், சொத்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, மாட மாளிகைகள் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, நிம்மதி மட்டும் இல்லை. உடனே அவர் சொல்றாரு, நிம்மதிக்கு ஒரு வழி இருக்குது, இதே மாதிரி நானும் தேடினேன். அண்ணனுக்கு தம்பி சொல்றாரு, பேக்ல இருக்கிற குர்ஆன் எடுத்து கையில கொடுக்கிறாரு, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால ஃப்ரீ டைம்ல இதை எடுத்து படிங்க. ஃப்ரீ டைம்ல படிச்சவர் தான் இறுதி நிலை மாற்றம் கண்டது. மேற்கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைபர் போரிலே நடந்த அந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிற மேலதிக பாடம் என்ன தெரியுமா? அன்றைக்கு தற்கொலை செய்தவர் யார்? சஹாபியா இல்லையா? அவர் நரகம் போவார்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுனால நரகவாதி. ரசூலுல்லாஹ் சொல்லாவிட்டால் அவர் சொர்க்கவாதியாக ஒரு சஹாபியாக இன்றைக்கும் பேசப்படுவாரா இல்லையா? இன்றைக்கு ஹதீஸ்ல நம்ம அவர் நரகவாதின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுனால பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நரகத்துக்குரிய காரியத்தை தற்கொலை செய்கிற வரைக்கும் அவர் யாராக இருந்தாரு? ஒரு சஹாபியாக இருக்கலையா? ஒரு சஹாபியாக இருந்தவருக்கே இந்த நிலைன்னா நம்முடைய நிலை என்ன?
நம்முடைய ஈமான் என்ன, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? எனவே யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுகிற இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலையாக வைத்து விடு என்று மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். சஹீஹுல் புகாரில் வருகிற இன்னும் ஒரு அருமையான சம்பவத்தை பாருங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் ரசூலுல்லாஹ், ஒரு கிறிஸ்தவர் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்களுக்கு என்று சொல்லி, ரசூலுல்லாஹ் யாரா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி ஸ்பெஷலான எந்த ஏற்பாடும் இல்லை. அது எவ்வளவு பெரிய ஆள் இஸ்லாத்துக்கு வந்தானே அஸ்ஸலாமு அலைக்கும் கலிமாவை சொல்லியாச்சா முஸ்லிமா வாழ்ந்துட்டு போங்க அப்படின்றுவாங்க. ஆனா ஒரே ஒரு ஏற்பாடு இருக்கும். யாருக்குன்னு கேட்டா கொஞ்சம் படிச்சவர், எழுத படிக்க தெரியும்னு வைங்க, அவருக்கு குத்தாபுல் வஹி, வஹியை எழுதுகிற வாய்ப்பு கொடுக்கப்படும். அவருக்கு எழுத தெரியும், அவருக்கு படிக்க தெரியும், பக்கத்தில் உட்காந்துக்கிறங்க, வஹி வரும்போது எழுதிக்கிறங்க அப்படிங்கிற வாய்ப்பை கொடுப்பாங்க. இது மாதிரி இவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வர்றாரு, இவருக்கு எழுத படிக்க தெரியும், ரசூலுல்லாஹ் பக்கத்திலே வச்சுக்கிறாங்க. நீங்க வஹி வரும்போது எழுதுகிற இடத்துல இருங்க. சூரா பக்கராவை படிக்கிறார், சூரா ஆல் இம்ரானை படிக்கிறார், மனப்பாடம் எடுக்கிறார், ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறார். சூரா பக்கராவே 2 ஜுஸு வந்துரும். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அத்தியாயம். சூரா பக்கராவுல இருக்கக்கூடிய விவகாரங்களை தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் முழுவதும் விரிவாக பேசுகிறான். சூரா பக்கராவை படிச்சுட்டு குர்ஆனை பின்னாடி படிக்கும் போது பக்கராவினுடைய விளக்க உரையை போன்றே இருக்கிற அளவுக்கு பக்கராவிலே அவ்வளவு தகவல்கள் இருக்கிறது. அந்த பக்கராவை படிக்கிறார், மரணம் எடுக்கிறார். ஆல் இம்ரானை படிக்கிறார், மரணம் எடுக்கிறார். திடீர்னு என்ன ஆகுதுன்னு கேட்டா, எனக்கு இஸ்லாம் பிடிக்கல, நான் கிறிஸ்தவத்துக்கே போறேன்னு போயிட்டார். போனா பரவாயில்லை. போனவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களோடும் யூதர்களோடும் போய் சேர்ந்துக்கிட்டு, முகம்மதுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். மக்கள் நம்புவாங்களா இல்லையா? ஏன் கொஞ்சம் பேர் ஏன் நம்புவாங்கன்னா, ரசூலுல்லாஹ் எழுத படிக்க தெரியாத உம்மி நபி. இந்த ஆள் யாரு? அந்த காலத்துல இருந்த PhD ஒருத்தர். இப்ப PhD முடிச்சிருப்பாங்க இல்லைங்க, டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளாக அவர் இருக்கிறார். ஒரு படிச்ச மனுஷன் அங்க இருந்து வந்து சொல்றாருன்னா சரியா தானே இருக்கு. முகமது நபியை விட்டு வந்துட்டாருல்ல, அவர் போய் சொல்றாரு அவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் பக்கராவை சொல்லி கொடுத்தேன், நான் தான் ஆல் இம்ரானை சொல்லி கொடுத்தேன். அந்த சமூகம் தூக்கி கொண்டாடுது. அப்படியா, எவ்வளவு பெரிய ஒரு ஆளு, முகமது நபிக்கே படிச்சு கொடுத்திருக்கிறீங்க, உங்களை விடவா அப்படின்னு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று அவர் மரணித்து விடுகிறார். மரணித்தால் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றாங்க. முதல் நாள் அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் பார்த்தால் பூமி அவனை துப்பி இருந்தது. சஹீஹுல் புகாரில பார்க்கிறோம். பூமி, அந்த ஜனாசா வெளியில கிடக்குது. போய் பார்க்கறாங்க, என்னடா நேத்து தான் அடக்கிட்டு வந்தோம், இன்னைக்கு ஜனாசா வெளியில கிடக்குதே. பார்த்ததோட ஊருக்குள்ள பேசுறாங்க, என்னன்னாலும் முகமது நபி இப்படி பண்ணக்கூடாதுல்ல, அவரோட இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்கிறதுக்காக இப்படி பண்ணலாமா அப்படித்தானே சொல்லுவாங்க. எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற மாதிரி சேர்ந்துக்கிட்டு முகமது நபியும் சஹாபாக்களும் செஞ்ச மாதிரி ஊருக்குள்ள பேசுறாங்க. 2வது நாள் ஜனாசாவை கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமா கபரை தோண்டி திரும்ப அடக்கிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா மீண்டும் பூமி அவனை துப்பி இருந்தது. அடுத்த நாள் ஜனாசா வெளியில கிடக்குது. ஊருக்குள்ள பேசுறாங்க, என்னன்னாலும் இப்படி பண்ணலாமா, ஒரு முறை புதைச்சோம் வீசினீங்க ஒரு கணக்கு, 2வது முறையும் புதைச்சிட்டு வந்திருக்கிறோம், திரும்பவும் வீசி இருக்கிறீங்களே, நல்ல இல்ல தானே அப்படின்னு ஊருக்குள்ள கதை போய்கிட்டே இருக்குது. 3வது தடவை இப்ப எப்படி தோன்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் நல்ல ஆழமாக தோண்டி, இந்த காலம்னா புல்டோசரை கொண்டு பெக்கோண்டை கொண்டு வெட்டி வீசி விட்டுருவோம், அந்த காலத்தை எவ்வளவு தோண்ட முடியும் அவ்வளவு தோண்டி புதைச்சிட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா மீண்டும் ஜனாசா வெளியிலே கிடக்கிறது, பூமி அவனை துப்பி விடுகிறது. சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய இந்த நபி மொழியில அந்த ஜனாசாவை அப்படியே விட்டு விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் அடக்கல. ஏன்னா எத்தனை வாட்டி அடக்க அடக்க பூமி துப்பி கொண்டிருக்குது. இது முகம்மது நபியினுடைய வேலை அல்ல, இது மேலே இருக்கிறவன் செய்கிற வேலை என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஏன்னா 3வது முறை புதைச்சதையெல்லாம் அந்த டைம் கேப்புக்குள்ள தோண்டி வெளியே வீச முடியாது, அது கொஞ்சம் ஆழமா புதைச்சிருக்கு, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். எனவே இது முகமது நபியுடைய ஆட்கள் செய்யல, சஹாபாக்கள் செய்யல அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த செய்தியில இருந்து நம்ம புரிய வேண்டிய ஆழமான இன்னொரு தகவல் என்ன தெரியுமா? இவர் யார்? ரசூலுல்லாஹ்விடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்தாபில் வஹியாக, வஹியை எழுதக்கூடியவர்களில் ஒருவராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே முஸ்லிமாக சஹாபியாக இருக்கிறார். சஹாபியாக இருந்தவர் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே இஸ்லாத்தை விட்டு போயிட்டாரு. அவருடைய நிலை அப்படி ஆகிறது என்று சொன்னால், இந்த ஈமான்ங்கிறது நமக்கு கையில கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அதுல பெருமதி தெரியாம இருக்கிறோம். கையில ஈமான் கிடைச்சிருச்சு, அது நம்ம பிறவியிலே முஸ்லீம் ஆயிட்டோம், அதுல பெருமதி தெரியாம என்ன பண்றோம்னா, சரி 5 நேரம் தொழுதுருவோம், நம்மளால எது முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம், இத்தோட நிக்கிறோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையா? இதற்காகத்தான் நிற்கிறோமா? இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாம் எதிர்க்கப்படுகிறது என்றால் நம்மளால எதிர்க்கப்படல. நம்மட நிஜ லைஃபை பார்த்தாங்கன்னா நம்ம இவங்களை நாசமாக்க தேவையில்லை, ஆல்ரெடி அவங்க நாசமாக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சும்மா இருந்துருவாங்க. நிஜ வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டான்னா எதுக்காக எதிர்க்கிறான்? நம்ம கையில வச்சிருக்கிற ஒரு பொக்கிஷத்திற்காக எதிர்க்கிறார்கள். குர்ஆனுக்காக எதிர்க்கப்படுகிறோம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளுக்காக எதிர்க்கப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்துக்குள் நுழைகிறார்களே, அதை தடுப்பதற்காக எதிர்க்கப்படுகிறோம். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் பார்த்து படித்து புரிந்து லட்சோப லட்சம் மக்கள் இஸ்லாத்துக்குள் நுழைகிறார்கள். டாக்டர் கேரி மில்லர் இஸ்லாத்திற்கு வந்தார். எப்படி வந்தாரு? முழு குர்ஆனையும் படிக்கிறார். எதுக்காக படிக்கிறார்? முதல்ல டாக்டர் கேரி மில்லர் அவர் கிறிஸ்தவ பாதிரியாராக பிரச்சாரகராகவும் இருக்கிறார். நம்ம குர்ஆனை படிக்கணும், இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும், குர்ஆன்ல இருந்தே பிழையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு படிக்கிறாரு. படித்துக் கொண்டே போகிறேன், எனக்கு ஆங்காங்கே ஒரு நெருடல் வந்து கொண்டே இருக்கிறது. டாக்டர் கேரி மில்லருடைய உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவர் படிக்கிற நேரம் எல்லாம் என்ன யோசிக்கிறார்னா, மேரியை பற்றி நான் என்ன புரிந்து கொண்டேன், எனக்கு கற்றுத்தரப்பட்டது என்ன, ஆனால் மேரியை பற்றி திருமறை குர்ஆன் இப்படியான ஒரு புனித தாயாக, ஒரு அழகான தாயாக, ஒழுக்கமான தாயாக குர்ஆன் பேசுகிறது. மேரியை பற்றி குர்ஆன் இத்தனை இடங்களில் பேசுகிறது, ஆனால் ஹதீஜாவை பற்றி பேசவில்லை, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசவில்லை, நபிகள் நாயகத்துடைய மனைவியரை பற்றி பேசவில்லை. அப்படி பேரை சொல்லி 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 எல்லாம் பேசல. ஆனா மேரியை பற்றி பேசுகிறது, மரியமை பற்றி பேசுகிறது. ஆச்சரியப்படுறாரு, எல்லாம் நோட் எடுத்துக்கிட்டே போறாரு. அடுத்ததாக பார்க்கிறாரு, எங்க அவருக்கு கிளிக் ஆகிற இடம்னு சொன்னா தப்பத் யதா அபீலஹபின் வதப். அபூலஹப் அவனுடைய கை நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா அபூலஹபுக்கு சாபம் இடுகிற அத்தியாயத்தை படிக்கிறார். நம்மளும் ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம். மௌலவி தொழுகை நடத்தும் போது ஓதுவாரு, கேட்கிறோம். நம்ம அத்தனை பேரும் யோசிக்காத ஒரு கோணத்தில் அவர் யோசிக்கிறார். எப்படி யோசிக்கிறாரு? அபூலஹப் யாருன்னு தேடுறாரு. அபூலஹப் யாரு? ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் போது இஸ்லாம் பொய் என்று மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக துடிச்ச ஒரு ஆளு அபூலஹப். அந்த அபூலஹப் நாசமா போகட்டும்னு குர்ஆன் சொல்லுதுன்னா அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான்னு அர்த்தம். லாஜிக் என்னங்க அதுல? அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான், அதுதானே சொல்லப்படுது. அப்ப இவர் பார்க்கிறாரு, இதுக்கு இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அபூலஹப் உயிரோடு இருந்திருக்கிறார். 10 ஆண்டுகள் அபூலஹப் இந்த செய்திகளை எதிர்த்து இருக்கிறார். அபூலஹப் இந்த இஸ்லாத்தை பொய்ப்பிக்கணும்னா ஒரே ஒரு வேலை செஞ்சிருக்கலாம், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்லை. என்ன செஞ்சிருக்கலாம்? உடனே நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், முகமது நபியுடைய கொள்கையை ஏத்துக்கிறேன் பொய்யாக சொல்லி இருந்தால் கூட அபூலஹப் இஸ்லாத்துக்கு வர மாட்டார், நாசமா போகணும் என்று குர்ஆன் சொல்லுது. அந்த அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்ல, நேருக்கு நேர் முரண்பாடாகி இருக்கும் குர்ஆன். ஆனா 10 ஆண்டுகள் அதற்கு பின்னால் இருந்தவனுக்கு ஒரு சின்ன சிந்தனை கூட வரல, நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது, நம்ம இப்படி பண்ணினா இஸ்லாம் பொய்ப்பிக்கப்பட்டுமே, அப்படி அவர் யோசிக்கலையே என்பதை புரிந்த டாக்டர் கேரி மில்லர் பின்னாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பைபிளும் குர்ஆனும் என்கிற பெயர்ல ஆங்கிலத்தில் புத்தகமே வெளியிட்டார். இஸ்லாத்தின் மிகச்சிறந்த பிரச்சாரகர்கள் ஒருவராக செயல்பட்டார். பார்க்கிறோமா இல்லையா? என்ன காரணம்னா, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அதிலேயே ஈமான் கொண்டு அதிலேயே உறுதியாகவும் இருக்க வேண்டும், கடைசி நிமிடம் வரைக்கும் இருக்க வேண்டும். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம் என்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசி வர்றாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இதெல்லாம் நான் சொல்லுகிற ஹதீஸ்லாம் சஹீஹுல் புகாரியில் இருக்கக்கூடிய செய்திகள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அடுத்த நாள் அவருக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு. இந்த ஆள் என்ன யோசிக்கிறாருன்னா, நேத்து தான் இஸ்லாத்துக்கு போனேன், இன்னைக்கு காய்ச்சல் வந்துருச்சு. எனவே ரசூலுல்லாஹ் திரும்பி போறாரு, முகமது நபி அவர்களே, நமக்கு இது செட் ஆகல, நேத்து நான் உங்கள்கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட, இன்றைக்கு காய்ச்சல் வந்துருச்சு. இஸ்லாத்துக்கு வந்ததுனால காய்ச்சல் நினைச்சிட்டு வந்தால், எனவே நான் போயிடுறேன், இஸ்லாத்தை விட்டு போறேங்கிறாங்க. நம்மளா இருந்தா போயிட்டு வா ராஜான்னு சொல்லிடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி போன்னு அனுப்பிடலாமா? அப்படி அனுப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, 3 தடவை அவரை போக வேணாம்னு தடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சா இல்லையா, தடுக்கத்தானே வேணும், தடுக்கிறாங்க 3 வாட்டி. இல்ல நான் போய்தான் ஆகணும்ங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, மதீனா எப்படிப்பட்டதுன்னா, மதீனா இந்த துருவை எல்லாம் நீக்கி இரும்ப தனியாக பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு நகரம். அது மாதிரி இந்த இஸ்லாம்ங்கிறது எப்படிப்பட்டது என்று சொன்னா, அப்படி துருவை எல்லாம் நீக்கிட்டு தனியாக வைக்கும். துருவோட நீங்க நிக்க முடியாது. அதுவும் சரி இதுவும் சரி, அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம், அவரும் சரி இவரும் சரி, இப்படி இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று சரி என்கிற இடத்துல இருக்கணும். இஸ்லாம் சரின்னா இஸ்லாம் சரி, இஸ்லாத்தோடு இன்னொன்றை கலந்துவிடக் கூடாது என்பதை மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி போயிட்டு வா ராஜான்னு அனுப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்டே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே நான் போய் நான் இஸ்லாத்தை இருக்க முடியாதுன்னு போறாரு. ரசூலுல்லாஹ் இழுத்தெல்லாம் பிடிக்கல, 2 வாட்டி 3 வாட்டி சொல்லி பார்க்கறாங்க, கேட்கல, போயிட்டு வா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல யாருக்கு நிர்பந்தம் இல்லை, நம்ம நினைச்சாலும் நீங்க நினைச்சாலும் போயிடலாம். ஆனா அல்லாஹ்விடத்துல தப்பிக்க முடியாது, மறுமையில தப்பிக்க முடியாது, உலகத்துல நிர்பந்தம் கிடையாது யாருக்கும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த ஈமான்ங்கிறது உள்ளத்துக்குள்ள இருக்கிற நேரம் ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நெருப்ப கையில வச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நமக்கு தெரியாத குர்ஆனா, நமக்கு தெரியாத ஹதீஸா, நமக்கு தெரியாத விளக்கமா, நம்ம எல்லாம் வழிகட்டு போவோமா, நம்ம எல்லாம் நாசமா போவோமா, நம்ம எல்லாம் இஸ்லாத்தை விட்டு போவோமா என்று நம்ம நினைப்போம். ஆனால் சஹாபாக்களாக இருந்தவர்களுக்கே இந்த நிலை என்றால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நம்ம புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகிற இறைவா, சப்பித் கல்வி அலா தீனிக், உன்னுடைய மார்க்கத்திலே என்னுடைய உள்ளத்தை உறுதியாக வைத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் உள்ளத்தை உறுதிப்படுத்துகிற இந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள். சின்ன ஒரு வாசகம் தான். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியம் பார்க்கிறோம். அதுக்குள்ள இடையில ஒரு 10 வாட்டி இந்த துஆவை ஓத முடியாதா? ஒரு 5 தடவை இதை சொல்ல முடியாதா? ஒரு 50 தடவை அல்லாஹ்ட்ட கேட்டா குறைஞ்சு போயிருமா? ஏன் கேட்கணும்னா இந்த கொள்கையில் நிலைத்து நிற்க வேண்டும், இந்த இஸ்லாத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். இதை விட்டு நாம் வழி தவறிவிடக் கூடாது. ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், சர்வ சாதாரணமாக உங்க ஊருக்கு பக்கத்து ஊரு கந்தலாயில கடந்த மாதம் நடந்த சம்பவத்தை பார்த்திருப்பீர்கள். ஒரு 30 பேர் திரண்டு போய் ப்ராஃபட் ஜெரோம்ங்கிறவன்ட்ட போய் இறை தூதர்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் என்ன பண்றாங்கன்னா, அவன் குருடனை பார்க்க வைப்பேன், செவிடனை கேட்க வைப்பேன், முடவனை நடக்க வைப்பேன்னு ஏமாத்திக்கிட்டு திரிறான். அவன்கிட்ட போய் நின்னாங்கன்னு பார்க்கிறோம். அந்த அம்மா பிறகு நான் செஞ்சது பிளண்டு அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழியை கொடுத்துட்டான், அது வேற. அவங்க அதை நான் அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்டுக்கிறேன்ட்டாங்க. ஆனா தெரிஞ்சது நமக்கு ஒண்ணு, தெரியாதது எத்தனை. அதுக்கு பிறகு தேடி பார்த்தா நிறைய முஸ்லிம்கள் இதே மாதிரி போயிருக்கிறாங்க. குருடனை பார்க்க வச்சிருவான்னா அது நடக்குமா? அது சின்ன ஒரு விஷயம் நடக்க. உலகத்துல இப்படி ஒரு ஆற்றல் எவனுக்கும் இருக்காது. ஆனா அதை நம்பிக்கிட்டு போறாங்கன்னா நம்முடைய ஈமான், நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு காய்ச்சல் வரும், ஒரு நோய் வரும், ஒரு பிரச்சனை வரும். நீங்க டாக்டர்கிட்ட போவீங்க. மூத்தூர்ல டிஹெச்சுக்கு போயாச்சு, மருந்து அடிச்சாச்சு, செட் ஆகல. அதுக்கு பிறகு ட்ரிங்கோல ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அங்க போங்கம்பாங்க, அங்க போவீங்க, செட் ஆகல. கொழும்புக்கு போங்கம்பாங்க, கொழும்புக்கு போவீங்க, செட் ஆகல. பிறகு லங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போங்கம்பாங்க, அதுக்கு போவாங்க, செட் ஆகல. எவனாவது ஒருத்தன் வந்து நிப்பான். வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த ஜெரோம் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறான், போயிட்டு வாங்கம்பாங்க. அப்ப உள்ளம் என்ன சொல்லும் தெரியுமா? எத்தனையோ பேர்ட்ட போயிட்டோம், அந்த அம்மா தான் சொல்றாங்க, நான் டாக்டர் நினைச்சுக்கிட்டு போனேங்கிறாங்க. டாக்டர் நினைச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட போகணும், நோயாளிகிட்ட போயிடக்கூடாது. அவன் மனநோயாளி. அவங்கிட்ட என்ன பண்றாங்கன்னு கேட்டா போய் நின்னாங்க. அப்ப ஈமானுங்கிறது நம்ம எப்பயும் பொத்தி பொத்தி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விவகாரம். கொஞ்சம் நம்ம சரிக்கிட்டோம்னா கூட இந்த கொள்கையை இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காவிர்களாக, குஃபார்களாக ஈமானி அடிப்படையில் மாறிவிடுவோம். தடுமாறக்கூடிய உள்ளத்தை நிலையாக வைத்துக் கொள்ளுகிற அந்த தத்துவத்தை இறுக்கி பிடித்துக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.